பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். When a man's way please the Lord, he makes even his enemies to be at peace with him. ஹல்லேலூயா. ஒரு வாலிப தம்பி இருந்தாங்களாம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ திடீரென்று அவருக்கு விரோதமாக அநேக மனுஷங்க எழும்பி அநேக காரியங்களை செய்யணும்னு சொல்லி அவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ இந்த வாலிப தம்பி தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு வாலிப தம்பியாக இருந்தாங்களாம். அநேக காரியங்கள் கர்த்தருக்காக செய்து கொண்டிருந்தாங்களாம். எல்லா பாவத்தையும் விட்டு விலகி அவர் கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாராம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, வேத வசனத்தின்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அப்ப திடீரென்று அவருக்கு விரோதமாக எழும்பின எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து எங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க, நாங்க உங்களை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமாக செஞ்சிட்டோம், தம்பி எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து நின்று அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்களாம், தம்பி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன், யார் வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அந்த தம்பிக்கு உதவ முன் வந்தாங்களாம். இன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது, நீங்களும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிரியாக இருக்கிற எல்லா மனுஷங்களும் அவங்க உங்ககிட்ட சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார் என்று வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழுங்க. கர்த்தர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து நீங்க செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மனுஷங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் உங்களுக்கு கிட்ட வந்து சமாதானமாகும்படி கர்த்தரே செய்வார். எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை மேற்கொள்ளாது. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இசப்பா, நீங்க தகப்பனே இசப்பா ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவரே இசப்பா, பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் நீக்கி போடுங்க. சமாதானமாகும்படி நீங்க செய்யுங்க. நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய பாதைகள்ல கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவர் பின்பதாக நீங்க போங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா காரியத்திலையும் நீங்க ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க கூட அவங்க உங்ககிட்ட வந்து சமாதானம் ஆகும்படி கர்த்தரே செய்வார். அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a blessed day.